பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவன் நிச்சயமாக இந்த 1ஆம் தேதி இந்த செய்திகளை பார்க்கும் போதே உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் எல்லாருக்கும் நேரிடும். தடுமாற்றம் இல்லாத இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது. பலவிதமான நன்மை செய்த மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல மனுஷனாக தேவனுக்கு பிரியமானவராக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு குழப்பம் வந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா உனக்கு எதிராக இருக்கிற வானமண்டல பொல்லாத பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து பயணித்து வந்து என்ன பண்ணுவாங்க, அவமானத்துக்கு வேண்டிய வழியை தேடுவாங்க. நம்ம நினைப்போம் இன்னார் மனிதர்கள் நிமித்தமாக ஒரு சிலர் நினைப்போம் இல்லையா, இவர்கள்லாம் எந்த சூழ்நிலையும் நம்மளை பற்றி ஏதோ குறை பேச மாட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல நம்மளை கொடுத்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. அவங்களல்ல, அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசை. அவங்களுக்கு எப்படின்னா எப்போதும் தாம் பேசுவதை கொடுத்து ஒரு பெருமை, எப்போதும் நம்மளை கொடுத்து ஒரு அதிகாரமாக பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் தெரியாது அவங்களுக்கு. எத்தனையோ பிள்ளைகள் கிறிஸ்துக்கு விரோதமாக நடந்து கொண்ட நிமித்தமாக அவருக்கு விரோதமாக அப்படி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படும் போது அது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் தேவன் தகர்த்து நிறுவனமாக்குவார். இது நிச்சயமாக எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில் எத்தனை பேர் பேசுவாங்க, அந்த செய்தி என் காதுக்கு வந்து சேர நேரத்தில் அவங்கள பார்த்து சிரிப்பனை தவிர அவங்கள வந்து குற்றப்படுத்தி ஒரு பிரயோஜனங்கள். என் கிராமத்தில் சில விஷயங்கள்லாம் நான் பேசி அதை ஃபாலோ பண்ணி கடந்து பயணித்திடும் போது கடந்த மாதத்தில் ஒருவர் கடந்து வந்தார். நான் ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருந்தேன். என்னை கொடுத்து நீங்கள் பேசுறது ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படுற மாதிரி பேசலை. இப்படிப்பட்ட பேச்சு நிமித்தமாக ஒரு பலவீனத்திலேயோ இல்லை பாடியிலையும் மாட்டிக்கொள்ள போகிற குடும்பத்தில் பல கஷ்டங்கள் வந்துடுன்றதுக்காக அவருக்கு எடுத்து விடுன அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அது அவருக்கு என்ன ஆச்சுன்னா அது உடனே அவளுக்கு 2 மாதம் கழிச்சு அவர் என்ன பண்ணுற மதுபானத்தை அறிந்திருந்து பிற்பாடு கடந்து வந்து பேசலாம் என்று ஒருவருடைய தாக்கம் நிமித்தமாக வந்து பேசப்பட்டு எனக்கு உணர்த்தினார். நான் என்ன நினச்சேன்னா அவர்கிட்ட நம்ம எதிர்த்து பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர்கிட்ட என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுக்கலான்ட்டு மன்னிப்பை கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை நன்மைகள் நீ செய்திருந்தாலும் தனக்கு செய்த நன்மைகளை நினைக்க மாட்டான் அந்த உலகம். ஒரு காலத்தை கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஒரு காலத்தை தள்ளப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தா இந்த மகிமையின் ஆலயம், இந்த வல்லமையான ஆலயத்திலேருந்து ஒரு தொடப்பான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மகிழ்ச்சியின் வீட்டின் வழியாக, இந்த மகிழ்ச்சியின் ஜெப வீட்டின் வழியாக எத்தனை அதிசயம் நடந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், அவசரப்பட்டார். அவரை போல அவர் நேரில் வந்து சொன்னதுனால தெரிஞ்சுது. இல்லை எத்தனை பேர் மறைமுகமாக நம்மளை குற்றப்படுத்தி கொள்வாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும். அவரை யாரோ சொன்னது போல இல்லை, அவங்களை பேசும்படியாக பிசாசு எழுப்புவார். கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருப்பார், தன்னை உணர்த்தக்கூடிய காலமாக மாறும். அதை மாறப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உணர்த்தவர்களுக்கு மாற்றுவர்களுக்கு உதவி செய்ய நல்லவராக இருப்பார். அப்படி யோபுன்னு ஒரு மனுஷன் பெரிய ஆஸ்தி அந்தஸ்து படைத்தவன், ஆடு மாடு எல்லாமே வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை, ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு, தன் பிள்ளைகளை அறியாத ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துட்டு இருப்பார்களா, தெரியாத ஏதாவது விழுந்திருப்பார்களா, ஒரு டவுட்டு வந்து ஆலயத்துக்குள்ளே கடந்து போகிறார். ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படும் போது அங்கே 2 பேர் வராங்க. தேவனாக அங்கே இருக்கிறாரு, ஆனால் உலகத்தை சுற்றி தெரிய யாரா விழுங்கலான்னு வகத்திடைய பிசாசா நிற்குது. அவன் உண்மை உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், தேவனுக்கு பிரியமானவர் என்று அறிந்திருந்து அவனை சோதிக்கும்படியாக அங்கே தேவனுக்கும் அந்த உலகத்தில் இருக்கிற வானமன்ற பொல்லாத ஆவிகளுக்கும் ஒரு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஆண்டவர் ஒன்று மட்டும் சொல்லுவார், அவன் விசுவாசத்தை பார்த்து அவன் ஜீவன் மேலே மட்டும் கைகளை வைக்காத, அவன் சரிகள் வருமா என்ன விளைவினை கொடுத்தாலும் அவனை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது. ஏன்னா சொல்லி அவன் தொட போகும்போது அவனை சுற்றி அக்கினிமாக பார்க்குற அன்பு சகோதரிகளை எத்தனை பிரச்சனை நம்மளை சூழ்ந்து வந்தாலும் நம்மளை தொட அனுமதி கிடையாது. யோபு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் 1ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட அனுமதியே கிடையாது. அப்போ தொட கிட்ட வருவான், நம்மளை சுற்றினா அக்னி வேலி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சகாரியா 2:5 சுற்றினா உன்னை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன் என்று.
அப்போ நம்மளை சுற்றி எப்போது ஆண்டவர் இருப்பார். யோபை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறாரு, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு. அவனும் சொல்கிறான், நான் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக. அப்போது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, எத்தனை வரல, வந்ததை பார்த்து வருத்தப்படலை. தேவன் விசுவாசத்தை விட்டு அவன் பின்வாங்கவே இல்லை. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை நம்ம தேடி வரும், எத்தனை பாடுகள் தேடி வரும். எத்தனை பாடுகள் வந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சுட்டு தன்னுடைய தவறை வெளிப்படுத்தாமல் மற்றவங்களை குற்றப்படுத்துவாங்க. நன்மை செய்கிறவர்களுக்கு எதுக்கும் போயிட வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவங்க மற்ற குற்றப்படுத்த பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு நீ உண்மையாக இருந்தால், கர்த்தருக்கு நீ விசுவாசம் உள்ளவராக இருந்தால், கர்த்தரே நம்பியிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருப்பார். அந்த காலத்திலே கர்த்தர் வைத்துவார். இந்த 9ஆம் தேதி இல்லையா, 9ஆம் மாதத்தில் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தம் செய்தியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. யோபு புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போம். கர்த்தர் நேர்த்தியாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது படிக்கிற பாருங்க. இது படிக்கிறது முக்கியம் இல்லை, அது முடிக்கப்படுமோ ரொம்ப அழகாக இருக்கும். படிக்கிற கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 1ஆம் தேதி அதுவும் கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படுற காரியத்தை உணர்த்தி சொல்ல வைக்கிறாரு. வாசிக்கிற பாருங்க வசனம். தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றது. நல்லா பார்த்துங்க, தேவன் செய்ய நினைப்பது தடைப்படாது என்று நீ அறிந்திருந்தால் உன் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு அதிசயத்தை செய்து முடிப்பார். சென்னையில் நம்ம பார்த்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. எதிர்பாராத அவங்க குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டு அது பெருகி அது பெரிய வெள்ளத்தை போல் தொடர்ந்து பயணிக்கப்படும் போது கர்த்தர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்துவது யாரை கொண்டு செய்வார் என்றால், யோபு புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அநேக காரியத்தை கொடுத்து பேசக்கூட போகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். அப்போ நாயாடி புத்தகத்தை 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது ஜப்ரால் என்று ஒரு தீர்க்கதரிசி தேவன் தெரிந்து கொள்ளப்படுகிறார். 9ஆம் வசனத்தின்படியாக அங்கு ஒருவன் அழைக்கப்படும் போது அவன் தாமதம் பண்ணுவான், நீங்களே என் கூட வந்தார், நான் தொடர்ந்து பயணிப்பேன். அப்போ அந்த ஜப்ராலான் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை கொண்டு அல்ல உன் பெண்ணை கொண்டு கர்த்தர் செய்வார். அந்த சகோதரிக்கு அதை தான் சொன்னேன். உன் குடும்பத்தை கொண்டு அல்ல, உன் சொந்த பந்தம் கொண்டு அல்ல, உன் கணவரை கொண்டு அல்ல, உன்னை கொண்டே உன் குடும்பத்தை வாழ்த்துவார் கர்த்தர். அந்த மகள் சொன்னாங்க, 2 மாதத்துக்கு பிற்பாடு மறுபடியும் என்கிட்ட பார்க்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சொன்ன அடுத்த ஒரு வாரத்தில் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து அந்த கடன் தொழிலில் விலைக்கு வர ஒரு வழியை ஏற்படுத்துவேன். ஆனால் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய தடைகள், அந்த தடையும் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் ஒடித்து நிர்மலமாக்குவார். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது என்று நீ அறிந்திருக்கணும். கடவுள் சொன்னது செய்வார் என்று அறிந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்க்கணும். ஒன்றில் நல்லா அழகாக இருக்கும் வசனங்கள். உபாக புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அழகாக ஒரு வசனம் இருக்கும். அதில் 10ஆம் வசனத்தை, உன் தகப்பன் காலத்தின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். உன் முப்பாட்டின் தகப்பன் செய்த ஆசீர்வாதத்தை பெருகமாக வாழ்ந்திருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே, எங்கள் அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே, எங்கள் அண்ணன் இருந்தால் நல்லா இருக்குமே, என் குடும்பத்தில் இவங்க இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே, யாரையும் ஒருத்தர் சொல்லி கொண்டே இருப்போம் இல்லையா? இன்றைக்கி எத்தனையோ சகோதரி எனக்கு தெரிஞ்சுங்க, எங்கள் அப்பா இருந்தாருன்னா அந்த காரியத்தை முடித்திருப்பாங்க, எங்கள் அம்மா இருந்தால் அந்த காரியத்தை உதவி செஞ்சுருப்பாங்க, எங்கள் அப்பா இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தார், எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம், ஒன்றே இல்லாத இருக்கோம், நாங்கள் வளர்ச்சி அடைகிறோம், காலத்தில் கூட நிம்மதி அடைய முடியாத ஒரு வருத்தப்படுகிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி நினைக்கிறவங்க உபாகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக உங்களை இன்னைக்கு இந்த வசனத்தின்படி உயர்த்துவார். உன் தகப்பன் காலத்தினுடைய ஆசீர்வாதம் உனக்கு நான் தருவேன். ஆனால் நீ முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை தேடினா, முழுமையாக அர்ப்பணிக்க. தேவனை தேடுவதை விட்டு உலகத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உலகம் ஏதாவது ஒரு வகையில் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட குற்றப்படுத்துவாங்க. இன்னைக்கு அப்படி தான் தேசத்தில் கடந்து போகுது. அநேக இயேசு கிறிஸ்து அவர் குற்றப்படுத்தினாங்க என்று சொல்லி அவருடைய பிறப்பை கொடுத்து, அவர் ஊழியத்தை கொடுத்து, அவர் கடந்து வந்த காரியத்தை கொடுத்து, அவருடைய அந்த 12 சீசர்களை கொடுத்து எத்தனை காரியத்தை இன்னைக்கு செய்தியின் மூலியமாக பார்க்குறோம். அதை கொடுத்து கலங்காதீங்க. அதுதான் சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரத்தில்
46 வசனம் படிக்கும்போது உன் இதயம் துவண்டு போகாது இருப்பாயாக. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த வருஷம் ஒரு செய்தி, ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருக்கான். அதை கொடுத்து நீ பயப்படாது. அவன் தான் வேலை, அதான் காரியம். அதை துவண்டு போகாத. அவன் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான் இல்லையா? அப்போ அநேக காரியத்தை கொடுத்து நமக்காக ஒரு மனிதனை தேவன் ஏற்படுத்தி வைத்திருப்பார் பேசும்படியாக. நான் கடந்த செய்தியில் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் வேறு யாரும் கிடையாது. ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக போட்ட உடனே நான் தலைவர் கிடையாது, நான் ஒரு வேலைக்காரன் என்று தன்னை அர்ப்பணித்து கொடுத்தார். வாழ்க்கையில் நம்ம என்ன அர்ப்பணிக்கணும், எதை அறிந்து கொள்ளணும், எதை மீட்கப்படணும் என்று அறிந்திருந்தால், தேவனை சார்ந்திருந்தால் நிச்சயமாக அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது என்று நீ நினைத்து விசுவாசித்தால் இந்த மாதத்தில் கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியத்தை செய்து முடிக்க போகிறார் இல்லையா? அப்படித்தானே? அநேக காரியத்தை கொடுத்து பார்க்கலாம், அநேக எண்ணத்தை கொடுத்து பார்க்கலாம். திருமாவளவனை கொடுத்து பார்த்து அநேக காரியத்தை நான் சொல்ல முடியும். அருமையான ஐயா 2002ஆம் ஆண்டில் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அவர் அங்கே வந்திருந்தார். திருமாவளவன் இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்தில் பெரிய ஒரு தலைவராக நினைத்த அநேக கிறிஸ்தவ மக்களுக்கோ இல்லை எத்த மக்களும், கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க இந்தோ முஸ்லீமோ கிறிஸ்துவம் தெரியும், யாராக இருந்தாலும் அவர் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலும் அவரால் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராதபடி எல்லாருக்கும் நன்மையான ஒரு காரியத்தை சொல்ல 2002 நான் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற இல்லையா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சொல்ல அவரை பார்க்கும்படி கடந்து போனேன். ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு அன்றைக்கி வராரு என்று சொல்லி அவரோடு சார்ந்திருக்க ஒரு வயது கடந்தவர், அவருக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த ஆலோசனை கேட்க என்னோட வருவார். அவர் சொன்னார், ஞானசேகர் நீங்கள் கடந்து வாங்க, உங்களுக்கு 6 பேர் வேலை கிடைக்கணும்னு சொல்லலை, ஒரு வேலை போயிட்டு அவரை கேட்கலாம், அந்த போய் கேட்கலாம். அப்போ சொன்னார் அவர், திருமாவளவனை கேட்பேன், ஏதோ ஒன்று சொல்லுவார், கடந்து போகலாம். அவர் கேட்டது வேலை கொடுக்கத்தான் சொல்லேன். 6 பேர் என்ன வேலைக்காக வந்திருக்கிறேன்னாரு. 6 பேர் வேலை எங்கள் அப்பா வேலை எனக்கு கிடைக்கல, நான் சரியாக படிக்கலை, இதெல்லாம் காரணம் காட்டுறாங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறேன்னாரு, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டப்பட்டு இந்த ஊழியத்துக்கு பலரோடு நான் கடந்து போவேன்னாரு. இதையே தொடர்ந்து பயணித்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏழு எளிய சந்தித்து செய்கிற எந்த மனிதனா அந்த மனிதன் மாமனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் உனக்கு வந்துட்டாலுமே இந்த பணமோ இந்த பதவியோ இது முன்வழுக்க முடியாது. அதை நீ கடந்து போனால் இந்த உலகத்தை சார்ந்து வாழ மாட்டேன், யாரையோ ஒருத்தர் சார்ந்து வாழ்வேன். ஆனால் இந்த வேலை இப்போ கிறிஸ்துவை கொடுத்த ஒரு வேலையை சொன்னல, அந்த வேலை தொடர்ந்து நீ போய்ப்பார். ஒரு காலத்தில் இன்றைக்கி 28 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அதை யோசிக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி சொன்ன 2002 சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கும் அந்த அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை இன்றைக்கி. அப்போ அநேகப்பா திருமாவளவன் சொன்னாருன்னு சொல்லி அன்றைக்கி ஒருவரும் கிடையாது. அன்றைக்கி ஒரு 7 பேர் அவரை பார்க்க முடியாது, ஏராளமான ஜனம் அவரை சந்திக்க போகிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அது வார்த்தை கிறிஸ்துக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க கடந்து போய் பயணித்து பேசுவார். முஸ்லீமுக்கு விரோதமாக யாருன்னா ஒருத்தர் பேசினாங்கன்னு சொன்னால் அது கடந்து போய் பேசுவார். இந்துக்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனை கொடுத்தா அது எப்பாட்டு ஜனங்களாக இருந்தாலும் அது எந்த சமுதாயத்திலாம் கிடையாதுங்க, அங்கே விழுந்தவர்களுக்கு தூக்கி கொடுக்க கரணிட்டுவார். நிச்சயமாக கடவுள் அவரை ஆசீர்வதித்து நடத்துவார், நிச்சயமாக அவர் வழி நடத்துவார். 2002 இது வரைக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோன்னா எத்தனையோ பேர் அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இனி கிறிஸ்துவுடைய எண்ணங்கள் மாறும், பேச்சுகள் மாறும், தடுமாறாது. அவர் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரே மாதிரி கடந்து போகிறார் என்று சொன்னார். தேவன் செய்ய நினைப்பது யாரை கொண்டு செய்வார். நம்ம நினைச்சிருப்போம், நம்ம தானே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், நம்ம தானே போதகராக இருக்கிறோம், நம்ம தான் ரெவரண்டாக இல்லைங்க. யாரை கொண்டு கர்த்தர் நடத்துவார், யாரை கொண்டு செய்வார், யாரை கொண்டு நமக்கு ஒரு அதிசய காரியத்தை நடத்தி முடிப்பார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழுமையாக உன்னையாக குறித்து ஒப்புக்கொடு. அன்னைக்கு ஒரு மனிதன் இல்லையா, அன்னைக்கு சாலமோன் ராஜாவை போல சாலமோன் ராஜா தேசத்துக்காக என்ன கேட்டாங்கன்னா ஞானத்தை தான் கேட்டான், பணத்தை கேட்கல, பதவி கேட்கல. அவர் எனக்கு சொன்னது அதுதான், நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற, தொடர்ந்து மக்களுக்கு பணி செய், ஏழை எல்லையில சந்தித்து பாரு, மலைப்பகுதி ஜனத்தை பாரு, அத்தனை பேரை சந்தித்து நீ வீட்டுக்கு வந்து பாரு, உனக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும் இல்லையா? அப்போ ரொம்ப முடியும். திருமாவளவன் போயிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்லிய ஒரு சேவகராக
இல்லையா சாலமோன் ராஜாவை போல ஒரு சேவகராக இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய ஒரு நாணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு அநேகமாக கொடுத்த நிமித்தமாக தான் இப்போ கூட ஒரு செய்திகள் கடந்து பயணித்து கொண்டிருக்குது. வேதம் சொல்லுகிறது எரோமியால அழகாக 51 அதிகாரம் 46 வசனப்படி அநேக செய்தி சுமந்து போகாத அநேக செய்தி வந்து கொண்டு இருக்கும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் மாறிக்கொண்டிருப்பாங்க. அதை கொடுத்து நம்ம துவண்டு போகாதபடி இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொன்னபடி அதன் காலத்துக்கு செய்து முடிப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், அன்றைக்கி ஒரு மனிதன் என்னை கூப்பிட்டு ஒரு ஆலோசனைக்கு எனக்கு ஒரு வேலை ஆர்பர் வேலைக்காக நான் பேச போனதுக்காக எனக்கு சொன்னது அவர் வேதத்தை படித்தாரா இல்லை படிக்கலன்னு எனக்கு தெரியாது. அதே வேலை தான் இன்னும் ஒன்று, இது வருமானத்தை நாடி வரும், இது வருமானம் இல்லாத இலவசமான வேலை, அதை காட்டி இதான் விசேஷமான இதுதான் நல்ல வேலை என்று சொன்னார். இன்றைக்கி அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கேன்ல, 27 28 வருஷம் கடந்து இன்றைக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நல்ல மனுஷனுடைய ஆலோசனைகள் நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். அதுபோல் பார்க்குற அந்த சகோதர சகோதரிகளை நல்ல ஒரு மனுஷனுடைய ஆலோசனையும் உலகத்தினுடைய சிக்கந்து மாட்டி சிக்கிக்கொள்ளாதீங்க. தெளிவாக நின்று யார் என்ன பேசுகிறான்னு யோசித்து கடந்து போங்க. கர்த்தர் நல்ல சொன்னதே போல சங்கீத பிரசங்கி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனப்படி ஒரு ஏழை ஊழியக்காரன் ஒரு ஏழை ஆனால் ஒரு மனுஷன் சொன்னால் அந்த தேசம் விடுவிக்கப்பட்டது இல்லையா, அந்த பட்டணம் விடுவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட காரியங்களில் தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரியில் இன்னைக்கு அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் இந்த மாதத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம் சாமி. சகலத்தையும் நன்மை செய்த கர்த்தருக்கு நன்றி. இன்னைக்கு யாரோடு நான் பகிர்ந்து கொள்கிறோமோ அவங்களோடு நீ பேசுமாப்பா. சகலத்தை பொருட்படுத்தி வை நடத்து பெரிய கேசுக்குதா. ஆமென். இந்த 1ஆம் தேதி எதுவும் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை அதுக்காக ஜெபம் பண்ணிங்க. நேற்று இரவு கூட மழை ஆலயத்துக்காக கட்டக்கூடியதாக ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க நினைவுங்க சொல்லியிருக்கீங்க. அநேகர் உள்ளம் திறக்கட்டும், கொடுக்கத்தக்க உதவி செய்யுங்க. ஆலயத்தை கட்டி முடிக்கணும், தேவநாமம் மகிமைப்படணும். மற்ற எந்த காரியத்தை கிடையாது. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிக்குன்னு சொன்னால் இன்னைக்கு 1ஆம் தேதி ஏழை எளியரை சந்திக்கணும் இல்லையா. தள்ளப்பட்ட கல்லாக காணப்படுகிறவர்களுக்கும் தாய் இருந்தும் பிள்ளைகள் இல்லாதவங்க இல்லையா, பிள்ளை இல்லாத எத்தனை பேர் வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் இருந்தும் தாய் தகப்பனை விட்டு போனவர்களுக்கு தான் இன்னைக்கு பார்த்தோன்னா 20 பேருக்கு மேலாக அவங்களுக்கு மாதமான 1ஆம் தேதி அரிசி கொடுப்போம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா திருவற்றூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தனியாக எடுத்து பிரித்து கொடுக்கப்பட்ட காசு, அந்த காணிக்கை வாங்கணும், அதை அப்படி கொடுக்கணும். இது எங்களுடைய வேலை, இதுதான் என்னுடைய ஊழியத்தின் வேலையும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.